வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, சாவச்சேரியில் மடத்தடி என்ற இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மாச்சி உணவகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்மாச்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அநேகமான இடங்களில் இந்த அம்மாச்சி உணவகம் இருக்கு. இந்த அம்மாச்சி உணவகம் பெண்களால் நடத்தப்படுகின்ற ஒரு உணவகம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறைவாகவும் சுவையாகவும் உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு இந்த அம்மாச்சி உணவகம் எப்படி இருக்கு, இங்கே இந்த சாப்பாடுகள் எப்படி இருக்கு என்று சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். Sorry. முதல் நாள் சிறப்பு வேண்டால ஓப்பனிங்க்கு வளமையா பாத்தீங்கன்னா ஆனா குடிக்கணும் அம்மாச்சி என்ற சாப்பாடு உங்களுக்கு இந்த ஒரு காணுமா சரி நல்லா இருக்கா நல்லா இருக்கு bro bro bang nanda எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. என்ன குறைவா இருக்கு? சம்பளம் போட்டு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. என்ன தனியா சம்பளம் சாப்பிடுறீங்களா? அவளத்துக்கு போயிட்டு செய்து வச்சிருந்தவ டேஸ்ட்ல எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுங்க. சரி. எப்படி இருக்கு அப்பம்? இது என்ன அப்பம்? இது சம்பள அப்பம். கிருவாண்ணா சொல்லுங்க, எப்படி இருக்கு? சூப்பரா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. சுவையா இருக்கு. வடை நல்லா இருக்கு, தோசை நல்லா இருக்கு. எல்லாமே நல்ல சுவையான உணவு. ஆர்வத்தோட அதோட நல்ல ஆரோக்கியமா இருக்குது. எல்லாம் நல்ல எண்ணெய் குறைவான கடை, முருகலான வடையாகவும் இருக்குது. பொதுமக்கள் வேண்டி எப்படி மூலிகை ஜூஸ் நல்லா இருக்கு. அப்படி வாங்க. என்ன மாதிரி நல்ல நல்ல உங்களை நம்பித்தார் அம்மாச்சி என்ற ஆரோக்கிய உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரோக்கிய உணவகம் எங்களுடைய சாவரிச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய சொந்த இடத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 3.2 மில்லியன் ரூபாவை கடந்த வருடம் கௌரவ உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த அம்மாச்சி உணவகத்திற்காக ஒதுக்கியிருந்தார்கள். அந்த பணத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு
இன்றைக்கு உண்மையில் மங்களகரமாக சந்தோஷமாக இந்த அம்மாச்சி உணவகம் எங்களுடைய பிரதேசத்தில் கிடைத்திருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று சொன்னால் இன்று நாங்கள் இந்த திறந்து வைத்ததன் பின்பு இங்கே உருவாக்கப்பட்ட உணவு வகைகளை காலை உணவுகள் சிற்றுண்டிகளை நாங்கள் சுவைத்த பொழுது மிகவும் தரமாக இருந்தது. நாங்கள் நீண்ட காலமாக யோசிப்பதுண்டு கிளிநொச்சியில் இருக்கின்ற அம்மாச்சி உணவகம் போல் அல்லது போனால் திண்ணவேலியில் இருக்கின்ற அம்மாச்சி உணவகம் போல் ஒரு உணவகம் எங்களுடைய சாவச்சேரி பிரதேசத்தில் இல்லை என்று ஆதங்கப்படுவதுண்டு. ஆனால் இந்த முறை அதை நிவர்த்தி செய்திருக்கின்றோம். சந்தோஷமான விஷயம். நாங்கள் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மேலும் மேலும் புதிய உத்வேகத்தோடு வளர்ச்சியடைய வேண்டும். நிச்சயமாக நகராட்சி மன்றமும் தன்னாலான அபிவிருத்தி இதற்கள் செய்யும். இன்னும் சில வேலை திட்டங்களை நாங்கள் உண்மையில் டைனிங் ஹால், அதாவது வருகின்றவர்கள் இருந்து சாப்பிடுவதற்குரிய ஒரு இடத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் உருவாக்கி கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த விடயத்தை நாங்கள் படிப்படியாக இங்கு செய்வோம் என்று நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் மக்களுடைய கைகளிலும் இந்த அம்மாச்சி உணவகத்தை இயக்குகின்ற எங்களுடைய பயனாளிகள் அவர்கள் உண்மையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்காக அவர்களை இந்த மண்டுவில் பிரதேசத்தில் இது அமைந்திருப்பபடியால் இந்த மண்டுவில் பிரதேசத்தில் இருந்தும் எங்களுடைய சாவச்சேரி நகராட்சி மன்ற எல்லைகள் இருந்தும் சரியான பயனாளிகளை தெரிவு செய்து பிரதேச செயலர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கைப்பக்குவம் மிகவும் சிறப்பாக இருந்ததை நாங்கள் அனுபவ ரீதியாக இப்போ உணர்ந்தோம். இந்த தரம், இந்த சுத்தம் அல்லது இந்த விலை நீதியான விலை நின்று நீடிக்கின்ற பொழுது மக்கள் பெருமளவில் பயன்படுவார்கள். இவர்கள் எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளும் இதை நடத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போவார்கள் என்பது நிச்சயமாக உண்மையான விஷயம். அதற்காக பங்களித்து இன்று வருகை தந்த அனைவருக்கும் நகராட்சி மன்றத்தின் தவிசாளர் என்ற ரீதியில் நகராட்சி மன்றத்தின் சார்பில் அனைத்து கௌரவ உறுப்பினர்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சொல்லுங்க அம்மா, என்ன மாதிரி எப்படி இருக்கு அம்மாஜி? இந்த மாதிரி நல்லா இருக்குது. வீட்டுல வீண் பொழுது போகாம இது ஒரு தொழிலா போயிடும். 4 பேருக்கு வாய்க்கு ருசியா 4 பேர் சாப்பாடு நல்லதுன்னு சொன்னா அதுதான் அது பெரிய சந்தோஷம். 4 பேர் சாப்பாடு நல்லதுன்னு சொன்னா அது உங்களுக்கு சந்தோஷம். காசு வேண்டதுல கூட சந்தோஷம். சாப்பாட்டை நல்லதுன்னு சொல்லுவோம். அதான் முக்கியம். இன்னைக்கு இல்ல, நான் இப்ப 35 வருஷம் சாப்பாடு தொழில் செய்யறேன். எத்தனை வருஷம்? 35 வருஷமா சமையல் செய்யறேன். எனக்கு சின்ன வயசுலயே அவர் வந்துட்டார். நான் தான் இந்த கை தொழிலாம் இன்று வரைக்கும். எனக்கு 30 வயசுல அவர் வந்துட்டேன். சரி சரி சரி. இன்று வரைக்கும் நான் தான் இந்த கை தொழில். நான் கேம்பஸ்ல கேண்டீன் வச்சிருந்தேன், நான் கோர்ட்ஸ்ல கேண்டீன் வச்சிருந்தேன், நான் வீட்டுல இப்பயும் வண்டில் வச்சிருக்கிறேன், வட வண்டில். அப்ப நல்ல அனுபவம் உங்களுக்கு சரியான அனுபவம். அதுக்காக உதவிக்காக வந்தேன். கொஞ்சம் கிரௌட் தானே அவருக்கு அதை செய்து கொடுக்க வேணும் என்று அம்மாச்சி வந்தாரு. நன்மை வந்ததால நல்ல வீடுகள்ல பிரச்சனை இருக்காது. குடும்பங்கள்ல என்ன பொம்பளைகள் முடக்கி ஆம்பளைகள் முடக்கி இப்ப காணாதான் பிள்ளைகள் படிக்க வருமானங்கள் பிள்ளைகள் படிக்கிறது வீண் பொழுது போக்காம சும்மா பொம்பளைகளும் போன பார்த்து கொண்டு வீண் பொழுதுதானே இப்ப டிவியை பாக்குறது, நாடகத்தை பாக்குறதும் போட்டு போனை பாக்குறதும் அப்படி இருக்க கூடாது. எல்லாரும் முயற்சியா இருக்க வேணும். இன்றைக்கும் வீடுகள்ல சந்தோஷமா இருக்கலாம். இதை விட்டு 4 சாப்பாட்டை எங்கட பிள்ளைகளும் சாப்பிடும். இப்படி எல்லா சாப்பாட்டும் ஒரே நாள்ல செய்து கொடுக்க மாட்டேன் தானே. இப்ப 4 பிள்ளைகள் இந்த சாப்பாட்டுல மிங்கிறதுல எங்கட பொழுதும் சிலது இல்லாம போற மாதிரி. அதனால நான் அந்த சாப்பாட்டு தொழில கண்டதா அதான் காசை உழைக்காட்டிலும் ஏகப்பட்ட மக்களை உழைச்சிருக்கிறேன். அதான் எனக்கு சந்தோஷம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு தான் ஆரம்பிச்சது. ஆனா வாடிக்கையாளர்கள் இன்றைக்கு நிறைய பேர் வந்து சாப்பாடெல்லாம் வேண்டி கொண்டு போறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அக்காண்ட குண்டு தோசை அவங்கள்ட்ட இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா குண்டு தோசை இருக்கு இன்றைக்கு. மற்றது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அக்கா வடை சுட்டு கொண்டு நிக்கிறா. கடலை வடை, உளுந்து வடையும் இருக்கும் அக்கா. உளுந்து வடை முடிஞ்சது. இந்த வடையெல்லாம் என்ன விலையை கொடுக்குறீங்க? 40 ரூபா. பாருங்க, இந்த வடை வந்து 40 ரூபாய்க்கு குடிக்கிறேன். கூடுதல எல்லா அம்மாச்சிலையும் கிட்டத்தட்ட ஒரே விலைக்கு தான் எல்லாம் பிப்பிரம் நினைக்கிறேன். என்ன எல்லா இடம் இருக்கிற விலை தானே.
இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தோசை இருக்கு. உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் போக போக நிறைய வசதிகள், நிறைய உணவுகள் இன்னும் அதிகரிக்க நினைக்கிறேன். இட்லியும் இருக்கு என்னக்கா? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, அப்பம் இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இப்ப அம்மாச்சி வந்தாலே எப்படி நினைக்கிறீங்க? நல்லா ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். அதுக்காண்டி தான் வந்த பிள்ளைகள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி, எல்லாரும் சாதாரண விலையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? எந்த இடத்துல இருக்கிற நீங்க? விசாலையில இருக்கிறேன். சரி, ஓகே, நன்றி. பிறந்தாண்டு தெரியுமா? அதான் சாப்பிட்டு போவோம் வந்தீங்க. சரி.